இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு அம்மா என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? சாதாரணமாகவே சும்மா வர மாட்டாங்க. இன்றைக்கி வர விநாயகர் சதுர்த்தியில் என்னெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க, என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னா, அம்மா வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சாண்ட்ராக்காக கடையில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. காரம் இல்லாமல் தான் வாங்கிட்டு வருவாங்க. சிப்ஸு, ரஸ்க்கு, ப்ரெட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பழம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. தேங்காய் மரத்தில் காய்க்கிற தேங்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மரத்தில் எப்போயுமே தேங்காய் அம்மா தான் எடுத்துகிட்டு வருவாங்க, நாங்கள் வாங்க மாட்டோம். தேங்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பாதுஷா வந்து ரவுண்டாக விற்றுதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, உருண்டை மாதிரி. அதுவும் நல்லா இருந்தது. இது வரைக்கும் வாங்கிட்டு வந்தது. இனிமே தான் வந்து அம்மா செஞ்சதெல்லாம் பார்க்க போகிறோம். அம்மா நேற்றே சொல்லிட்டாங்க, நான் எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் இன்றைக்கி வீட்டில் எதுவுமே செய்யலை. நாங்கள் செய்ய மாட்டோம். அம்மா வந்து செய்வாங்க, சாமி கும்பிடுவாங்க. நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட மாட்டோம்ல, சாமி கும்பிடுவாங்க. அதனால் பழங்கள்லாம் வச்சு மட்டும் கும்பிட்டுட்டு இது எல்லாமே எனக்காக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கல். ஸ்வீட்லாம் அம்மா கொஞ்சம் கம்மியாக தான் போடுவாங்க. சக்கரை பொங்கல் இது வந்து கேசரி, சேமியாவும் ரவை ரெண்டுமே போட்டு செஞ்சுருக்காங்க. இது வந்து பாயாசம். அம்மாவுக்கு பால் ஊற்றினா பிடிக்காது, அதனால் ஜவ்வரிசியும் சேமியாவும் போட்டு செஞ்சுருக்காங்க. எங்கள் மாமியாருக்குமே பால் ஊற்றினா பிடிக்காது. சேமியா 2 வடையும் செஞ்சுருக்காங்க. கடலப்பருப்பு வடை, உளுந்து வடை, அப்புறம் சுண்டல், அப்புறம் கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுதான் அம்மா இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.